மன ரீதியா முற்றிலுமா நாம உடைஞ்சு போய் தவறுன்னு தெரிஞ்சும் அந்த தவறுக்கு வருத்தமே இருந்தாலும் செய்யாம இருக்க முடியாதுன்ற சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளுற ஒரு பெரிய பாவம் தான் வட்டி. நம்மள பல பேருக்கும் இது பெரிய பாவம், அதாவது ஹராம்னு தெரிஞ்சும் வாழ்க்கையில ஒரு முறையாவது வட்டிக்கு கடன் வாங்கியிருப்போம். லோன் வாங்காத ஆட்கள் இப்போ அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு சொல்லியே ஹவுஸ் லோன், எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன்னு நிறைய வாங்குறாங்க. நாம் ஒரு பாவத்தை செஞ்சு அதுக்கு பாவ மன்னிப்பு தேடணும்னா அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அந்த பாவத்தை நிறுத்தணும். அதோடு சேர்த்து இந்த பாவம் இனிமேல் ஒரு காரணம் கொண்டும் பண்ண மாட்டோன்ற திடமான முடிவை எடுக்கணும். இப்படி நாம இஸ்திக்ஃபார் செய்யும் போதுதான் அல்லாஹு தாலா நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிப்பான். அதே மாதிரி தான் லோன் வாங்கினவங்க பாவ மன்னிப்பை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின கடனை அடைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ஒரு எளிமையான வழியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து இதில் வர மாதிரியே நீங்கள் இந்த இஸ்ம ஓதுனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்கள் கடன் எல்லாமே திருப்பி செலுத்துகிற மாதிரியான வழிகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இதை ஓதுற அந்த நபருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெற்று அந்த நபர் அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கிற மகத்துவங்களை அள்ளித்தர ஒரு இஸ்ம தான் யா பர்ரோ. யா பர்ரோட அர்த்தம் நன்மையின் ஆதாரம். அதாவது எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் அது அல்லாஹு தாலா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குதுன்றது தான் இந்த இஸ்மோட அர்த்தம். இந்த இஸ்ம தினமும் 700 முறை ஓதி பிறகு அல்லாஹு தாலா கிட்ட நீங்க செஞ்ச இந்த பாவத்துக்காக மனம் வருந்தி இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹு தாலா கிட்ட இந்த பாவத்திலிருந்து வெளிவர ஒரு வழியை காட்ட சொல்லி துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்மோட மகத்துவத்தினால உங்களோட கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. இந்த இஸ்ம நீங்க எந்த நேரத்துல வேணாலும் ஓதலாம். ஆனா 700 முறை தினமும் ஓதுறதுக்கு நீங்க கட்டாயமா பார்த்துக்கொள்ளணும். அல்லாஹு தாலாவோட திருநாமத்தை வச்சு நம்ம என்ன துவா கேட்டாலும் அதை அல்லாஹு தாலா கண்டு கொள்ளாம இருக்க மாட்டான்னு அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காட்டுறான். அதனால இன்ஷா அல்லாஹ் யா பர்ரு யா அல்லாஹ், யா பர்ரு யா அல்லாஹ் என்கின்ற இந்த இஸ்ம லோன் வாங்கி அதை கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க தினமும் ஓத முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் அவன் முற்றிலுமாக வெறுக்கும் வட்டியிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன்.